மறுபடியுமாக ஒரு பயணம் கொண்டு போகிறதுக்காக விடிய காலமாக வந்து ரெடியாகி இருக்கிறோம். இதில் வந்துட்டு என்னால் முடியக்கூடிய அளவு ஒரு சின்னதாக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கிறோம். அப்போ போயிட்டு வந்து அங்கே வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் ஜான்சன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமே போல் எங்களுடைய வீட்டுக்கேட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோமே. அப்போ இப்போ சரியாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30 நேரம் சரியாக 8:54. 8:54. இதில் கொஞ்சம் புள்ளைய போகுதுக்கா ஓடுது இல்லையா? இந்த ஓடுதான் அப்புறம் பொய்யன்னு வச்சு போடுவாங்க. சரி, ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து மறுபடியுமாக ஒரு பயணம் கொண்டு போகிறதுக்காக விடிய காலமாக வந்து ரெடியாகி இருக்கிறோம். அப்போ இந்த பயணம் வந்துட்டு நானும் ஜான்சன் அண்ணாவும் போகவில்லை. அதாவது வந்து எங்களுடைய அம்மாவை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போக போகிறோமே. அதாவது வந்து சொல்ல போனால் வந்து இந்த ஒரு வீடியோ சர்ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன அளவான ஒரு என்னால் முடியக்கூடிய ஒரு குட்டி சர்ப்ரைஸ் தான் சொல்ல முடியுமே. சர்ப்ரைஸ் வீடியோ. சர்ப்ரைஸ் வீடியோ தான். அப்போ நான் வந்து தனியாக பிளான் போட்டால் இது செய்ய வராது. அப்போ ஒரு மாதிரி நேற்றைய தினம் வந்துட்டு ஜான்சன் அண்ணாவோட வரும்போது நான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ ஜான்சன் அம்மா சொல்லியிருந்தவர் வந்து சரி ஓகே பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் அங்கே இருந்து அந்த சர்ப்ரைஸை கொண்டு வரதை விட அம்மாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போனால் ஓரளவு அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அம்மாவுக்கு வந்து அது பிடிச்ச போலவும் இருக்குமென்று தான் நான் நினச்சி கொண்டு இந்த சர்ப்ரைஸை அம்மாவுக்கு செய்யறக்காண்டி வந்து நான் காலையிலே ஒரு சின்னதாக ஒரு முடிவு கொண்டு எடுத்திருக்கிறேன். அப்போ இப்போ வந்து எங்களுடைய அம்மா அங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தெரியாது. இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்க இடம் கூட வந்து எங்கட வீடு தாண்டி ஒரு பக்கத்தில் இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு நார்மலாக விளங்கி இருக்கும். எங்கள்ட ஊரில் எங்கள்கிட்ட எல்லாம் வந்து இப்படி கேட்டு இல்லைன்னு நார்மலான ஹேட் தான். அப்போ உண்மையிலே வந்துட்டு இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாள் தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நாங்கள் என்ன ஆசைப்பட்டாலுமே வந்து அதை கண்டிப்பாக வந்து எங்களுடைய அம்மா வந்து நிறைவேற்றி வைக்கிறவங்க. எங்களுக்கு ஒரு குறைச்சலுமே இல்லாமல் சகலத்தை எனக்கு என்ன வேணுமோ இது வேணுமோ அது வேணுமோ நானாக கேட்க தேவையில்லை. அது அந்தந்த நேரத்துக்கு வேணுமோ சகலத்தையும் வந்து எங்களுடைய அம்மா அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டுக்கு செய்து வைக்கிறது. அப்போ அந்த ஒரு நிமித்தத்தால் இப்போ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போய்க்கல வந்து அம்மா அப்பாக்கள் எங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தாங்களோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும். சொன்னா அறிகிற வயசுல அனுப்பலாம். இப்ப அப்படி பார்க்கல வந்துட்டு அதே போல அம்மாங்களை வந்து எப்படி சந்தோஷமா வச்சிருந்தாங்களோ அதே போல வந்து நாங்களும் வந்து அம்மாக்களை வந்து சந்தோஷமாக வச்சிருக்கோம். அப்ப அந்த ஒரு நிமித்தத்தால உண்மையிலே வந்துட்டு என்னால முடியக்கூடிய அளவு ஒரு சின்னதா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு வந்து நாங்கள் செய்ய போறோம். ஓகே, அப்ப அதை தான் இன்றைய ஒரு காணொலியில நான் பதிவு செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் நீங்க தான் ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ நித்யா போட்டேன் ஆட்டிக்குட்டியை வாங்கிட்டு நானும் வீடியோ தெரியும் நிற்கிறான். அப்போ அம்மா எங்கேயம்மா போகிறோம் நாங்கள் தெரியாது. அம்மா தெரியாது. ஆனா பார்த்தா யாழ்ப்பாணம் போறோம் என்ன அலுவலகம் தெரியாது. என்ன அலுவலகம் தெரியாம ரோட்டுக்கு தெரியுதாங்க யாழ்ப்பாணம் தான் போறோம். அப்ப என்னதுக்காண்டி போகலாமா நினைக்கிறீங்க? தெரியா சாப்பாடு. அப்ப ஒரு முக்கியமான ஒரு சில தேவையெல்லாம் வந்துட்டு சொல்லியமா தெரியா உண்மையா? தெரியா, வீடியோக்கு தான் போறோம். வீடியோக்கு தான் போறோம். பாத்தீங்க போவோம். அப்ப நேற்று அந்த எங்களுடைய ஆக்சிடென்ட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்களோ கடவுளை ஏதாவது ரோட்டளவுக்கு கவனமா போகணும். ஏதோ அந்த தலையோட வந்து தலைப்பாவோட போகணும் அந்த மாதிரி ஒரு சின்ன முடிஞ்சு நீங்க சொல்லனா நம்பல சும்மா சொல்றீங்களா வந்து. அப்புறம் அந்த காயங்களை ஜான்சன் வீடியோல காட்டேக்குள்ளதான் நான் நம்பினேன். ஏதோ கடவுள் சித்தம் போக்குல மத்திரம் கடவுளா நம்மளை ஆசீர்வதிப்பேன். தன்னை தான் மறந்தோர் அந்த ஆட்டு தம்பியினுடைய வேலை காட்டுங்கப்பா முகத்தை. கண்ணாடி கோழி இருக்கு.
நாங்க விட்டு நாங்க பயப்போம். நாங்க விட்டது அந்த 2 குழந்தை பிள்ளைகள்லாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு அப்ப நான் இப்ப யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்கிறோம். அப்ப போயிட்டு வந்து அங்க வந்து சாரி. Oh my god. டயர் கடையும் தாண்டி வா. என்ன ஏற்படுது டயர் டிரைவர் பிரேக் அடிச்சு பிடிக்கணும் அந்த ஓடா இல்ல. இல்ல உடம்புல ஒரு சொட்டுக்குள்ளே பிரேக் பிடிச்சு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். உடம்புல இப்பதான் என்ன சொல்றது, பெரிய ஒரு கால கஷ்டம்லாம் கிடக்கு. தள்ளியே போவோம். டிரைவர் தான் இதுவும் அப்படிதான் பகடாக்கி. சரியா நல்ல காலம் சும்மா போட்டு பண்ண என்ன தெரியும் தெரியாது. பஜ்ஜிக்கா நாட்டோன்னு சொல்லி புது டயர் எல்லாம் வெள்ள காலத்தை சொன்னா சாகிறதுக்கு ஆசையா இருக்குது.
ஓ ஆட்டோ வச்சிருக்கிற இப்படி 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 விடாடாப்பா இப்படி பிடிக்கும் ரைட் அது ஐயப்பன் ரேவண்டபடியா போற இதுல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆர்டர் போடியா யாக்கு சரக்கு நீ பிடிக்கவே இல்லையா நீங்களே பார்த்து ஒரு மாதிரி பூட்டியா இருக்குன்னு விடு நீ தூக்கவே இல்லை விடு எதுக்கு போடு ஆயில் பூந்து ராணில் என்னுடைய இதெல்லாம் வந்து பூட்டி விட்டாச்சு பிறந்தாளுக்கு போது போக போறோம் இல்லையா எங்க நன்றி அண்ணா வந்தது ஓகேண்ணா நன்றி உனக்கு என்ன தெரியும் வந்த ஸ்பீடுக்கு உண்மையில இந்த டயர் வடிச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்க மாதிரி ஜான்சன் சிறந்த டிரைவர் தான் உண்மையிலேயே இதான் சொல்றது திரும்ப சொல்றேன் தப்பிட்டேன் நேற்று முந்தைக்கு நாள் சரியில்லை சவுனம் சரியில்லை இதாக்குறாங்க அந்த பாஸ்டா ஓடி வந்தது ஒரு கடவுள் மருமல் அந்த தம்பி வந்தது என்ன ஜான்சன் எனக்கு மகன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணோம்னு சொல்லி அதை வந்து அம்மா வந்து நீண்ட நாட்களாக இந்த வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற உடுப்பு எல்லாமே ரொம்ப மெலிவா சேல்ஸ் பண்றாங்க மெலிவா இருக்கின்றாப்புலாம் ஓடி வந்து ஓடி வந்தது அப்ப அம்மா வந்துட்டு நீண்ட நாட்கள் அவங்க சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு
இந்த தினம் வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து நாங்க வந்து என்னுடைய சிவாக அம்மாவுக்கு வந்து உடுப்படுத்து கொடுக்கப்படுறேன். அதுக்காண்டி தான் வந்திருந்தாங்க. ஆனா வந்த வழியில ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதனால பிரைஸ்கள் வந்து எப்பவுமே இருக்குமா? பிரைஸ்கள் வந்து தொடர்ந்து இருக்குமா? இந்த பிரைஸ் பிரைஸ் வந்து தொடர்ந்து அப்படியே இருக்குமா? நிறைய 4 பீஸால இந்த நடந்தது. 4 பீஸ் 1000 ரூபா, 3 பீஸ் 1000 ரூபா, 500 ரூபாய்க்கு. இப்ப சொன்னா இப்ப நாங்க இப்ப சாப்பாடு ஒன்று காட்டி நான் புல் போட்டு ரெண்டாக்குவோம். அப்படிதான் இந்த உடுப்பு கடை இதே சாமான்ல தான் வெளியில பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. விலை கூடி. இப்ப சந்தோஷமா இப்ப அம்மா வந்துட்டு இப்ப உடுப்பெடுக்கிறக்காண்டி விட்டுருக்கு. இன்னைக்கு அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை வந்து என்னென்ன உடுப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ சகலத்தையும் வந்து எடுக்க சொல்லி தான் நாங்கள் சொல்லி விட்டுருக்கு. நீ வந்து அம்மா என்னென்ன எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதோட வந்து உண்மையிலே எந்த தினம் வந்து மைண்ட்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கு நடந்த அப்படி ஒரு சந்தோஷத்தோட வந்து என்ன நான் இல்ல எவ்வளவு கட் பண்ணிட வந்த அங்கேருந்து அதான் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பு அம்மா எதுவா அந்த எடுத்துக்கொள்ளும். ஆனா அது நல்ல நல்ல பெண்டுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன உடுப்புனா அம்மாவுக்கு எது எது வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளுவேன். இல்ல இது எந்த உடுப்பு போடுவோம் சகலத்து ஒன்றோட விட வேண்டாம். அது பிரச்சனை இல்லை. ஆத்திக்குட்டி பிள்ளைக்கு அம்மாவுக்கு முண்டே காட்டினது அந்த கிஃப்ட் பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ சகலத்தையும் விடுங்க. ஜான்சன் தான் விடுங்க. ரெண்டே உடக்க வேணுமா? ஜான்சன் அந்த சோர்ஸ் ஓகேவா? ஜான்சன் இதான் மாதிரியா இருக்கு. உண்மையா ஜான்சன் தான் பார்த்து ஜான்சன் தான் பாடி அழகா பார்க்கணும் படிக்க பார்க்கணும். எப்படி கிடையாது பொண்ணுக்கு அப்படின்னா அந்த எவ்வளவு பிரச்சனை நடந்து வந்து சிரிப்பு குறையாது. என்ன மைண்ட் செட் ஒன்று பரா கிடக்கு கதை என்னத்த கைக்கு என்னத்தை செய்யறது தெரியாது. நேற்றே பிளான் போடு என்ன இப்படி வரணும். நிறைய இடங்களுக்கு போகணும், ஐஸ்கிரீம் குடிக்க போகணும். ஓகே, அப்ப உண்மையிலேயே சந்தோஷம் ஜாது. நான் வந்து நீண்ட நாளா இந்த கடைக்கு வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன். அன்றைக்கு ஜாது எங்க என்ன ஒரு வீடியோ எடுக்கணும் மானியமான்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்து இந்த கடைக்குள்ள என்ன கொஞ்சம் ஒப்படைச்சிருங்க. அப்ப வந்து பார்த்தா அந்த என்ன சொல்றேன் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பசி வந்து எது எடுக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனா உண்மையை நல்ல மலிவான உடுப்பெல்லாம் நாட்டு இவெல்லாம் 10,000 ஒரு மூட்டைகளோடு படுத்தாச்சா ஒரு பேக் ஃபுல்லா. அப்ப இது வந்து சும்மா நாங்க வீட்டுக்கு போடலாம் மாட்டி குட்டிக்கு டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போறோம். பாப்போம் 6 மாசம் வந்தோம்னு சொன்னா இந்த கடைக்கு அங்கால போவோம். அங்காலே யோசிப்பீங்க அது வந்து போட்டு கூடிய தலைப்பாடங்கள் எல்லாம் சரியான மெலிவு எங்களோட குசினி வேலைக்கு வந்து வருந்தானே. அப்ப நாளைக்கு இல்ல 6 மாசம் வருவோம். என்ன பெரிய அளவுல சந்தோஷம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையா கிடக்குது. கொஞ்சம் மன பதட்டங்களோட வந்து சேர்ந்துட்டோம். ஜான்சன் இந்த மாதிரி அந்த மூலையில என்ன பாப்போம். ஜான்சன் இப்ப உங்களை வந்துட்டு
சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பிரச்சனை இல்லை. ஓகே, ஏதோ கடவுள் புண்ணியம் போல எங்களுக்கு ஒன்று நடக்காம நாங்கள் வீட்டை நீ மறுபடியும் வந்து போக போறோம். அப்ப இன்னும் ஒரு 2 நாளைக்கு எங்களுடைய பயணங்களை வந்து நாங்கள் நிறுத்தி போட்டு சுவாமி படத்தட்டுல கூட்டால இருக்க போறோம். சொன்னா பயமா இருக்கிறேன். நேற்று பயந்துட்டு அப்ப ஆதிக்குட்டி கூட படிக்கல. ஆதிக்குட்டிக்கு அண்ணா பேர் ஆர்டர் போட்டு தந்தது ஆர்டர் தந்த என்ன பேர் எனக்கு அண்ணா. அப்புறம் சந்தோஷம் பிள்ளைக்கு. அப்ப நாங்க வந்து வெளுக்குள்ள வேணாமா? அப்ப டைம் ஆச்சுது. அப்ப தம்பியாக்களை வந்து ஏத்தோணும். சரி, முடிச்சுக்கொள்ளும் என்ன. ஓகே, பாய்.